இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு சோசியல் மீடியா பேஜஸ் வச்சுருக்கீங்க, அதில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க, உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே நீங்கள் அங்கே ஷேர் பண்ணுறீங்க. அப்படி இருந்தும் உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வரல அப்படின்னா, இந்த டிராஃபிக் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாமே வச்சிருந்தும் உங்களால் உங்களுடைய சைட்டுக்கு வந்து டிராஃபிக் கொண்டு வர முடியல அப்படின்னா, ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு தவறு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த தவறை வந்து அனலைஸ் பண்ண ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். இப்போ என்னுடைய தமிழ் பிளாகர்ஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரீசெண்டாக வந்து இந்த எஸ்இஓ கீவேர்ட் லிஸ்ட் வந்து நான் ஃப்ரீயாக வந்து கொடுத்துக்கிருக்கேன். டவுன்லோட் பண்ணுற மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிருக்கேன். அண்ட் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து இந்த டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகுதோ, ஒரு 1000 பேஜ் வியூஸுக்கு மேலே பர் டே வந்து உங்களுக்கு ஆட்சன்ஸில் காமிக்குது அப்படின்னா, பேஜ் வியூஸ் வந்து காமிக்குது அப்படின்னா, ஸோ அப்போ தான் உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? இந்த டிராஃபிக் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து இருக்கணும். ஸோ ஒரு நாள் மட்டும் இந்த டிராஃபிக் வந்துட்டால் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்லாம் வந்து கிடையாது. அந்த டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிராஃபிக்காக இருக்கணும், ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கணும். இது எல்லாம் நடக்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த ஏர்னிங்ஸ் அண்ட் ஆட்ஸோட கிளிக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும், அதிகமாகும். புரியுதுங்களா? அண்ட் இந்த டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சோசியல் மீடியா பேஜஸ் அல்லது ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, ட்விட்டர், ஸோ ஏதோ ஒரு பேஜஸ் வச்சுருக்கீங்க, அங்கே ஃபாலோவர்ஸ் நீங்கள் நிறையா வச்சுருக்கீங்க, டெய்லியுமே நீங்கள் போடக்கூடிய போஸ்ட் எல்லாமே நீங்கள் அங்கே ஷேர் பண்ணுறீங்க. பட் அப்படி இருந்துமே கூட உங்களுடைய வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் உங்களுடைய வெப்சைட்டில் வந்து ப்ராப்பராக இல்லை, அல்லது ஏற்கனவே அவங்க பார்த்த ஒரு கண்டென்ட்டை தான் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக போட்டுக்கிருக்கீங்க அப்படிங்கிறத மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் பிளாக்கர்ஸில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மாதம் 5 5/7/2021 ஸோ இந்த தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெகுலராக வந்து இந்த எஸ்இஓ கீவேர்டு வந்து ஃப்ரீ டவுன்லோடு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வெப்சைட்டில் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ 5 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நைட்டு 9 மணிக்கு ஒரு போஸ்ட் போட்டேன். ஸோ ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் அது போஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ என்னுடைய அனாலிட்டிக்ஸ் செக்ஷன் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஜூலை 3 வந்து நான் ரிப்போர்ட் வந்து பார்க்குறப்ப 88 யூசர் வந்து காட்டுது. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜூலை 4 வர்றப்ப பார்த்தீங்கன்னா, ஓகே, ஜூலை 4 வந்து பார்த்தீங்கன்னா 88, அதுக்கு அடுத்து வந்து 90 யூசர் வந்து காட்டுது. ஸோ ஜூலை 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் எல்லாமே நான் போட ஆரம்பித்தேன். பட் ஆனால் வந்து நான் ஜூலை 5 வந்து நைட்டு 9 மணிக்கு தான் நான் போட ஆரம்பித்தேன். ஸோ அதனால் வந்து அதிகமான யூசர் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது என்னுடைய வெப்சைட்டில். ஸோ அதனால் 71 தான் வந்து காட்டுது. அண்ட் இதே வந்து ஜூலை 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய யூசர் வந்து இதுலேருந்து உங்களுக்கு எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். புரியுங்களா? ஸோ 71 கடைசியாக வந்து காட்டுது 5 ஸோ 6 வந்து பார்த்தீங்கன்னா 124 யூசர் வந்திருக்கிறாங்க. அண்ட் 7 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 124 யூசர் வந்திருக்கிறாங்க. அண்ட் 8 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 124, தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 134 யூசர் வந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆடியன்ஸுக்கு வந்து என்ன கண்டென்ட் தேவை அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா, சில டுட்டோரியல் மாதிரி கூட நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் எழுதலாம். அந்த போஸ்ட்டை வந்து அவங்க படிக்கணும், விரும்பி படிக்கணும் அப்படின்னா, ஒன்று அந்த இமேஜஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஆட் பண்ணுங்கள். சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத்துப்பூர்வமாக நீங்கள் சொல்லியிருந்தாலுமே கூட, அண்ட் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் வந்து பிக்சர் மூலிமா நீங்கள் அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தினா மட்டும்தான் அது வந்து அவங்களுக்கு ஈஸியாக கன்வே ஆகும். புரியுதுங்களா? நீங்கள் எழுதக்கூடிய போஸ்ட்டு வார்த்தைகள் எல்லாமே வந்து யூசர் படித்தாலுமே கூட சில விஷயங்களை நீங்கள் வந்து இமேஜ் மூலியமாவோ அல்லது ரெஃபரன்ஸ்க்காக சில வீடியோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது மூலியமாவோ உங்களுடைய விஷயத்தை நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு ஈஸியாக கன்வே ஆகிற மாதிரி நீங்கள் புரிய வைக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஒரு போஸ்ட்னால் ஒன்லி எழுத்து மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சில பேருக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கரெக்டாக புரியாது, அல்லது ரீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு தேவை என்ன, அக்யூரேட்டாக வந்து என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நான் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து இந்த எஸ்இஓ கீவேர்ட் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் நான் போஸ்ட் போட்டதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து இந்த மாதிரி கீவேர்ட் லிஸ்ட் வந்து எல்லாருக்குமே தேவைப்படும். அண்ட் ஒவ்வொரு கேட்டகரியிலும் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து நான் வந்து கேட்டு அவங்கள்ட்ட வந்து நான் ஃப்ரீயாக நான் சர்ச் பண்ணி அதை நான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் யூசர்ஸ் வந்து உள்ள சைட்டுக்குள்ளே வந்து ஆரம்பித்தாங்க. அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட், உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நியூஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நியூஸ் வெப்சைட்டில் போயிட்டு நான் எப்படி டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. பட் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸ் வருது அப்படின்னா, அந்த நியூஸ் வந்து நீங்கள் மார்னிங்கே அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிரும். மற்ற வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, சோசியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, அண்டு யூடியூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நியூஸ் சேனலாக இருந்தாலும் சரி, அந்த விஷயம் காலையிலேயே உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் அந்த நியூஸை பற்றி நீங்கள் வந்து மதியம் போடுறீங்க அல்லது வந்து ஈவினிங் போடுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து டெட் நியூஸ் மாதிரி தான்.
ஸோ ஏற்கனவே இந்த நியூஸை பற்றி பெரும்பாலான பீப்புள்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஈவினிங் தான் அந்த போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து திரும்ப படிக்கிறதுக்கு யாரும் வந்து வரமாட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நியூஸ் வெப்சைட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த நியூஸ் வந்து உங்களுக்கு வெளியான ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியே ஆகணும். இது நியூஸ் வெப்சைட்டுக்குள்ளே ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ டவுன்லோட் கொடுக்குற மாதிரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறது. நீங்கள் டுட்டோரியல் மாதிரியான வெப்சைட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி இமேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது மூலிமா உங்களுடைய யூசர்ஸை வந்து நீங்கள் டிராஃபிக் உள்ளுக்குள்ளே கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிராஃபிக் வந்து உங்களுக்கு வந்து ட்ராப் அவுட் ஆகும் அண்ட் இன்க்ரீஸும் வந்து ஆகாது. ஸோ உங்களுடைய வெப்சைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு மாதம் 2 மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு டிராஃபிக்குமே வரல, கிளிக்ஸே வரல அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கிருக்க அந்த மெத்தடு, நீங்கள் போய்க்கிட்டு அந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். டெய்லி வந்து ரெகுலராக போஸ்ட் மட்டும் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் போஸ்ட்டை வந்து நீங்கள் கவுண்டிங் பண்ணாதீங்க. அதே சமயத்தில் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து யூசருக்கு எந்த அளவுக்கு கன்வே ஆகுது, எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம், அவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக என்ன ஏதாவது ஃப்ரீ டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுக்குறோமா, இல்லை ஏதாவது வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்து கொடுக்குறோமா, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள். இதுதான் வந்து உங்களுடைய வெப்சைட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏர்னிங்ஸும் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிராஃபிக் உங்கள்கிட்ட வந்து சோசியல் மீடியாவிலேருந்து டிராஃபிக் கொண்டு வரீங்க அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த டிராஃபிக்கை நீங்கள் வந்து முழுமையாக உங்களுடைய வெப்சைட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய வெப்சைட் என்ன கேட்டகரி, அந்த வெப்சைட்டில் உங்களுடைய யூசருக்கு வந்து என்னெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டை போய் பாருங்கள். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அதிகமான டிராஃபிக் வந்திருக்கும், அன்றைக்கி என்ன போஸ்ட் போட்டிருக்கீங்க, இல்லை அதிகமான யூசர் வந்து என்ன போஸ்ட்டுக்காக உங்களுடைய சைட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ அந்த மாதிரி மெத்தடை நீங்கள் வந்து எதுக்காக வந்தாங்க, ஏன் வந்தாங்க, ஸோ எவ்வளோ யூசர் வந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க விஷயங்கள்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான கேட்டகரியில் போஸ்ட் போடுறதுக்கு பண்ணுங்கள். அண்ட் அந்த போஸ்ட்டில் வந்து என்ன ஏதாவது டவுன்லோட் லிங்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் இமேஜஸ் வந்து அவங்களுக்கு கன்வே ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அந்த போஸ்ட் எழுதிருக்கீங்களா, இமேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே பாருங்கள். அதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.